ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கோம் வேலை டெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புது சால்ட்ரிங் அயன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், பேக்கேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வசதி தான். இதுல நம்ம ப்ராடக்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட திறமை இவங்க கட்டுறதுமே இருந்திருக்காங்க. ப்ராடக்ட் இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ப்ராடக்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டூல் ஸ்டோரேஜ் தான், பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. அடுத்தது என்னன்னு சொல்ல நீங்கள் இப்படியே பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா கேரி பண்ணால் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்தளவு நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள சால்ட்ரிங் என்னோட மேனுவல் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு ட்ரீசெட் வந்துருக்காங்க. உங்களுக்கு சால்ட்ரிங் ஒயர் தந்துருங்க. அடுத்து ஸ்பாஞ்ச் பேட் தந்துருக்காங்க சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு. அடுத்து சால்ட்ரிங் டிப் 4 தந்துருக்காங்க. அடுத்து சால்ட்ரிங் விக்கு, காப்பர் விக் தந்துருக்காங்க. அடுத்து டீசால்டர் பம்பு தந்துருக்காங்க. அடுத்து அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ் ராசிங் தந்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்ச் பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதும் ஈரமாக தான் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சால்ட்ரிங் ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சால்ட்ரிங் இதான் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அயனு. இந்த சால்ட்ரிங் அயனில் ஏற்கனவே ஒரு டிப் இருக்குது. உங்களுக்கு ஹீட்டு வெளில சீக்கிரம் டிஸ்பேட் ஆக உங்களுக்கு வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹீட்டிங் எலமெண்ட். இதுதான் சால்ட்ரிங் டிப்பு. டிப்பு மாற்றும் போது இப்படி மாற்றிட்டு இது ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணிடணும். இன்னும் ஃபுல் டைட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சால்ட்ரிங் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பு நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் 60 வாட்டு. உங்களுக்கு இங்கே டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அப் டு 450 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்குது. இந்த ஏரோ இருக்கிற இடத்துல தான் செல்சியஸை செட் பண்ணணும். சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. ஒயர் லென்த்தும் உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்குது. இதில் ஒரு 3 பின்னாக கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே எர்த்து கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஷாக் அடிக்காமல் இருக்கும். 3 பின் கொடுக்குறது. சால்ட்ரிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரப்பர் கொடுத்துருந்தது தப்பு. க்ரிப்பு இதுவரையும் வேணால் கொடுத்துருக்கலாம். இதுவரையும் வந்திருக்கு. ஹீட் ஆகும்போது ஸ்டாண்டில் வைக்கும்போது இது மெல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓவர் ஹீட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃப்ளக்கில் போட்டு பார்த்துடலாம்.
ரீசன் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு கட்டரும் கொடுத்துருக்காங்க. இது இதோட இல்லை, இது தனியாக வரும். அங்கே ஹேண்டில் நல்லா இருக்குது. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ப்ரிங் இல்லாமல் சும்மா ஒரு கம்பி வச்சுருக்காங்க. கட்டிங் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 5 டிப்பு போட்டுக்கிறதுக்கு இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு பாக்ஸுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே ரொம்ப லோவாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் பாக்ஸ் குவாலிட்டி அதனால் லோவாக தான் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே நீங்கள் காம்பனன்ட்ஸும் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேனுவலில் பாருங்கள், அவாய்ட் யூஸிங் த சால்டிங் அயன் ஷுட் அக்கார்டிங் டு த ஒர்க்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்து டூ நாட் டச் த மெட்டல் பார்ட் ஆஃப் த சால்டிங் அயன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த சால்டிங் அயனோட மெட்டல் பார்ட் எதையும் தொட வேண்டான்னு. இங்கே தான் உங்களுக்கு எர்த்து வருது, அதனால் இது தொட வேணான்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 டிகிரிலேருந்து 450 டிகிரி செல்சியஸ் வரையும் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர் செட்டிங்ஸ். இந்த மேனுவலு இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த ரப்பர் வந்து ஹேண்டில் சிலிக்கான் ஷீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகாது. இதோட க்ளீனிங் ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்காங்க. 250 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணி டின் ஃபைல் அது மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு தொடச்சிக்கலாம், க்ளீன் பண்ணிடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சால்டிங் நீங்கள் வாங்குறீங்கன்னா இது மாதிரி ஆஃப்லைனில் இருந்ததுன்னா நீங்கள் வாங்குறது நல்லது. அப்புறம் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தானே இந்த ஒரு ப்ரொடக்ஷனும் போடாமல் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் அப்படியே தான் வருது, இல்லை எந்த ப்ரொடக்ஷனுமே இல்லை. அதனால் டேமேஜ் ஆகி வரும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு டேமேஜ் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சால்டிங் ஸ்டாண்டை முதல்ல ஃபிட் பண்ணிடலாம்.
இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு நட்டும் போல்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபிட் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, இந்த ஹோலில் தான் இந்த நட்டு போடணும். நட்டை போட்டுட்டு பின்னாடி ஒரு போல்ட் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்டிங்கை பாருங்கள். இங்கே நான் உங்களுக்கு 400 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த இண்டிகேஷன் ஆன் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா சால்டிங் டிப்பும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. போது இண்டிகேஷன் லைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் லோவில் வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சால்டிங் ஹீட் ஆகிடுச்சு. 400 டிகிரி செல்சியஸில் இருக்குது. நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ண 400 டிகிரி செல்சியஸ் இந்த தான் இருக்குது. போட்ட கொஞ்ச நேரத்தில் இது ஹீட் ஆகிடுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. கூட இருக்க பெல் பட்டனை அழைச்சி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். ஸோ பை பை ஃப்ரெண்ட்ஸ். வேண்டிக் தமிழ்.